க்ரீமே இல்லாம க்ரீமியா மக்மலாய் சிக்கன் வந்து செய்ய போறோம்னா அவங்க எந்த க்ரீமோ எதையும் சேர்க்காம ஒரு க்ரீமியா ஒரு டிஷ் செய்யறது தான் மக்மலாய் சிக்கன். செம்மையா இருக்குறாப்பா. இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைடா. முகலாய மன்னரில் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் இது ஒரு விதமான டேஸ்ட்னா. வீடியோ ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. அக்கா வரானாங்க மாஸ்டர், இன்னும் ஆளாக்கானா. நான் வேற அறவை வேற கொடுத்துடணும். அந்த கிராமத்து ஆளுங்களே அப்படிதான், நேரத்துக்கு வர மாட்டாங்க. என்னப்பா தம்பி, என்னக்கா காசை அக்கௌண்ட்டுக்கு போடணும். ஜிபே என்னமோ பாம்பே எல்லாம் இருக்காமல, அது நான் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டேன், யாருமே எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அது உங்ககிட்ட இருக்காப்பா? பார்த்தாவே தெரியவனா கேட்கலாமா வேணாமா? ஜிபே இல்ல, ஜிபே இருக்குது, போன்பே இருக்குதுக்கா. சரி, என்னமோ ஒண்ணு, எங்களுக்கு என்ன தெரியுது, இந்த காசை அக்கௌண்ட் கொஞ்சம் போட்டு விடு. 1000 ரூபா. 1000 ரூபா. என்னடா தம்பி, உனக்கு தெரியுமா தெரியாத அவ்வளவு நேரம் வச்சுட்டு இருக்கியே? போயிடுச்சு. என்ன காசு போட்டாச்சு கையில வச்சுட்டு இருக்கேன். போட்டாச்சுதா. என்னடா போட்டாச்சுக்கிற கையில காசு வச்சுட்டு பாருதா, போட்டாச்சு. நான் போட்டாச்சின்னு சொல்றேன், என்னடா காசு பிடிங்கிச்சியா? போட்டாச்சுன்னா காசு எனக்கு எப்படி கையில இருக்கா? அவன் கையில போட்டாச்சுன்னா என்ன அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கணும், இப்படியே வச்சுக்கிட்டு இப்ப யாரை ஏமாத்துற? எப்படித்தான் நம்ம பேர் ஊரில் ஏமாத்துறீங்க. கொடுத்த காசையும் வாங்கிச்சு, அது அக்கௌண்ட்லயும் காசு போயிடுச்சு. இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே. இந்த மாதிரி ஆட்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கன்னா இந்த மாதிரி விவரமா. அக்கா காசுக்கு காசு அது வேற அந்த கீழே பாத்துட்டா காசு. எனக்கு ரொம்ப நாளா இருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்க வேண்டியது இருந்துச்சு, காசு தம்பி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. எப்படி வாங்குறங்கிறது எனக்கு தெரியல. இப்படி காசு குடுக்கற மாதிரி கொடுத்து தண்ணி காமிச்சு காசை கையில வாங்கிட்டேன். அதுதான் எங்க திறமை. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. இந்த போன் பேல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, ஒரு நம்பர் மாறி போனாலும் கை மாறி போயிடும். இந்த மாதிரி தான் ஏமாந்து போகணும். உழைச்சி வச்ச சேர்த்து வச்ச வேர்வை சிந்தி உழைச்ச காசு எப்பவுமே திரும்பி வந்துடும். கண்டிப்பா. இப்போ அவங்களுக்கு வந்த மாதிரி இதே கலகலப்போட இன்னைக்கு வந்து ஒரு 160-170 பேருக்கு வந்து உணவு தயாரிக்க போறோம்னா, இந்த மாதிரி மக்க வச்சுக்கிட்டு நம்மள வித்தியாசமான உணவெல்லாம் சமைக்கிறோம்னா, இன்னைக்கு அந்த வகையில என்ன சமைக்கிறோம்னு பார்த்தோம்னா மக் மலாய் சிக்கன். இல்லடா ஓ பேர்ல டிஷ் எடுத்துட்டாரு. நான் என்னடா பண்ணுவேன், நம்பிதான் கிட்ட போனா கடைசியில இப்படி கொள்ளாடிப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க காசு அவங்க வாங்கிட்டா இல்லடா கொல்ல. அவங்க காசு நான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு அதான் ஸ்பெஷலா வந்து முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போயிட்டு இரவு விருந்து கொடுக்க போறோம்னா, இந்த இரவு விருந்துல வேற என்னென்னலாம் கொடுக்குறோம்னு பார்த்தோம்னா, மக்மலுக்கு ஏத்த மல்லிப்பூ இட்லி, மல்லிப்பூ கிச்சடிக்கு ஏத்த காய்கறி சாம்பார், அது கூட ஒரு கார சட்னி, எப்பவுமே நாங்க செய்யற ஃபேவரட் கேசரி, அது பைனாப்பிள் கேசரி. சிரிச்சிட்டு சொல்ல வேண்டியதான். நான் எப்படி இட்லி சுட்டுட்டு மல்லிப்பூ மேல தூவிடுவீங்களா? இப்ப தம்பி சொல்ற மாதிரி இட்லியை சுட்டு மேல மல்லிப்பூ எல்லாம் கிடையாதுண்ணா. நம்மளே கடையில மாவு வாங்காம நம்மளே சொந்தமா தயார் பண்ற மாவு தானே. இது நம்ம செய்யற பக்குவம் பக்காவா இருக்கும். அதனாலதான் மல்லிப்பூ மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கும். மக்மல்லி சிக்கன்னா ஒரு முகலாயோட ஒரு நல்ல ஒரு சமையல் தானே மக்மலாய் சிக்கன். இதுல வந்து அவங்க எந்த க்ரீமோ எதையும் சேர்க்காம ஒரு க்ரீமியா ஒரு டிஷ் செய்யறது தான் மக்மலாய் சிக்கன். முகலாய மன்னர்னு சொல்றாரு. கிரீம் எல்லாம் எப்படி சேர்ப்பாங்க அந்த காலத்துல? முகலாயம் எல்லாம் அப்ப கிரீமே அந்த மாதிரி கண்டிப்பான பாலை சுண்ட வச்சு காய்ச்சி அதுல இருந்து எடுத்துக்கிறது தான் கிரீம். பால் பேஸ்ட் தான் கிரீம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றது தான் முகலாயோட டிஷ்ஷு. முகலாய்ங்க தான் இந்த ஃபுட்டில் க்ரீமை சேர்க்கறத கண்டுபிடிச்சதுண்ணா. அந்த மாதிரி தானே க்ரீமே இல்லாம க்ரீமியா மக்மலாய் சிக்கன் வந்து செய்ய போறோம்னா, இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம்னு பார்த்தோம்னா, அம்மா வசந்தி அவர்களின் 58வது வருட பிறந்த நாளுக்காக தடபுடலான விருந்து வச்சு வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ரியோ மற்றும் தியா. அவங்க வந்து லண்டன்ல இருந்து இந்த உணவை கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா. ஆனால் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க வீட்டில் எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் நம்ம மூலயமா ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டே இருக்காங்கன்னா, இன்று பிறநாள் காணும் அம்மா வசந்தியை இவ்வளோ வருஷம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் இன்னும் நீண்ட ஆயுளோடவும் நோய் நொடி இல்லாமலோ இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற முதியவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவன் புண்ணியத்தில் அருமையாக ஒரு கல்யாணத்தை பண்ணி அமைதியாக வாயலான்னு பார்த்தா என் நிலமை காடு வாவாந்து ஊடு போன்னு என்ன பண்ணுறது? ப்ரோனி இந்த கசின் பிடிக்குமா சமீரா பிடிக்குமாடா? எனக்கு நம்பிட்டா தான்டா பிடிக்கும். அவங்களே இப்போ ஃபீல்டுல இல்லையடா? ஃபீல்டில் இல்லைடா, ஏற்கனவே ஃபீல்டில் இருந்தாங்கல்ல. ஓஹோ போடா மெண்டல், கல்யாணம் பண்ற வேலையை பாடுறா. போடா கேட்கறான் ஒரு கேள்வி. ஐயோ
உனக்கு கறி பிடிக்குமா தோல் பிடிக்குமா? இப்ப சொன்னா என்ன பண்ண போற? தோல் கலையில சதை கலையில உனக்கு என்ன பிடிக்குமோ அதே தான்டா. அண்ணா முகலாய மன்னரின் மக்மலி சிக்கன் பண்ண போறோம்னா அதுக்கு தேவையான பொருள் பார்க்க போறோம். ஆமாண்ணே. மாலி இல்லையா? மாலி. ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? வெட்டி வச்ச கோழி கறி, முந்திரி பருப்பு, உரிச்ச பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், மரச்சக்கில் சுத்தமான கடலெண்ணெய், சுருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள் தூள், அது கரம் மசாலா, கேகே சிக்கன் மசாலா, மல்லித்தூள், வெண்ணெய், வெந்தயத்தலை, தூள் உப்பு, வெட்டி வச்ச வண்ணத்து கொடமிளகா, அரைச்ச வச்ச பசுமாட்டு தயிர், சுண்ட காய்ச்சின பசு மாட்டு பால். நான் இப்போ தேவையான பொருளே பார்த்தோம்னா நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்கள்லாம் வச்சுருக்கோன்னா இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் சேர்ப்போம். அதுதான் இன்னைக்கு ஃபுல் காணொலி. உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு உட்காந்து பாருங்க. என்ன சாங்க எடுத்தோடனே 160 பேர் நம்ம சமைக்க போகிறோம். சின்ன ஊர்லேயே வச்சுருக்கீங்க. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம், க்ரீமே சேர்க்காம ஒரு க்ரீமியாக ஒரு சிக்கன் செய்கிறோம்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அந்த க்ரீமியாக வர்றதுக்கு ஒரு சில பொருட்கள் போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு அரைக்கணும். அது ஸ்பெஷலாக அரைக்கணும். அதுக்கு இப்போ நம்ம சின்ன உருளி வச்சுருக்கோம். நம்ம சமையலுக்கு பெரிய உருளி அங்கே காத்துட்ருக்கு. அவிக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம். இதுலேயே ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா முந்திரி பருப்பும் வேகணும். நல்ல பெரிய பூண்டா ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு. நம்ம இரவு முதியோர்களுக்கு கொடுக்கறதுனால காரம் கம்மியாக சேர்க்குறோன்னா, அதனால் நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 4 மிளகா 5 மிளகா சேர்த்துக்கலாம். நாங்கள் கம்மியாக சேர்க்குறோம். நீங்கள் அப்படியே வேக விடணுண்ணா. ஆரம்பமே சும்மா அசத்தலாம் இருக்கா? இதுதான் மெயின். இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியை எடுத்துட்டு வரதே இதுதான் மெயின். இதுதான் முதல் செய்முறை. போதுமா வெந்தது? ஆமாண்ணா, இந்த அளவு வெந்தா போதும்னா இதை ஆற வச்சு இது கூட பால், நம்ம காய்ச்சி வச்ச பால் இருக்கு தெரியுமா, ஒரு வாட்டி அரைக்கும் போது பாலை சேர்த்து அரைக்கணும்ண்ணா. இதே பார்த்தீங்களா நல்ல வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்மெல்லாம் இந்த மாதிரி அரைச்சோம்னா இதுலேயே தண்ணி விடும். தேவைப்பட்ட தண்ணி தான் சேர்ப்போம். ஆனால் இந்த முகலாய மன்னர்கள் அவங்க அரசர்கள் எல்லாருமே இந்த கெட் டுகெதர் அந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது இந்த மாதிரி ரிச்சான உணவு தான் செய்வாங்கண்ணா. அதனால தான் நம்ம பால் ஊற்றி நம்ம அரைக்கப்போம். இந்த மாதிரி எடுத்து இதில் பால் சேர்த்து அரைக்கணும்ண்ணே. காய்ச்சின பால் காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ நீங்கள் 1 கிலோ எடுத்தீங்கன்னா 1 டம்ளர், அதாவது ஒரு 100 ml பால் சேர்த்துக்கலாண்ணா. நம்ம இந்த பால் அப்படியே சேர்த்து அரைக்க தான் க்ரீமாக வரும். தம்பி தான் அரைக்க போகிறாரு. ஏன்னா அந்த பக்குவம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா எல்லாரும் அரைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரைச்சோன்னு வைங்களேன், அந்த பக்குவமாக நம்மளுக்கு வராது. தம்பி அம்மிக்கல் இருக்குது, ஆட்டுக்கல் இருக்குது. அம்மிக்கெல்லாம் ஆட்டுக்கலாம் எலக்ட்ரிக்னா. வீட்டில் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னாக்கா 100 கிராம் ஆயில் சேர்த்துக்குங்க. கடலை எண்ணெய் நம்ம மிதமான சூட்டில் இருக்குன்னா இந்த நேரத்தில் வாசனை பொருட்கள் போட போகிறோம். ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய். இந்த நேரத்தில் நீங்கள் டேரெக்டாக கோழி கறியாக சேர்த்துக்கலாம். தட்டு நிறைய கறியா தரமாக இருக்கும். இதே டைம் நீங்கள் சைவத்தில் இதே மாதிரி க்ரீமியாக இல்லாமல் நல்லா க்ரீமியாக சைவத்தில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம சேர்த்த மாதிரியே செய்முறையே செய்யலாம். அதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியதுன்னா காளான் மற்றும் பன்னீர். காளான்னா டைரெக்டாக சேர்த்துக்கலாம். பன்னீர் அந்த ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கறியில் உப்பு ஏறணும்னா அதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கலர் காம்பினேஷன் மாறப்போகுது. அடுத்த செய்முறை என்னன்னு காட்டுவோம். 5 நிமிஷம் டீ சாப்பிட்டா இருந்தால் சாப்பிட்டுவாங்க. பிரேக். நான் கறி அரை வக்காட்டில் இருக்கு. இந்த நேரத்தில் மசாலாவை இறக்குறோம். இல்லை இந்த டைம் நம்ம மசாலா சேர்த்தா தான் நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே கறிக்குள்ளே வரைக்கும் நம்மளுக்கு இறங்கணும். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு மஞ்சளில் கம்மியாக சேர்க்கணும். 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது நம்மளுடைய சிக்கன் மசாலா. சப்போஸ் நீங்கள் இந்த சிக்கன் மசாலா இல்லை ரெடி பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா கடையில் விற்கிறதுல வாங்கி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அதனால தான் நம்ம கரம் மசாலா கம்மியாக சேர்க்குறோம். அடுத்த மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது பார்த்தீங்களா இப்படி தெரியுதா? சும்மா இருக்குண்ணா. நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வேக வச்ச வெங்காயம், முந்திரி, பச்சை மிளகாய், பூண்டு பால் ஊற்றி அரைச்சதை இப்போ சேர்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷு அது க்ரீமியாக கிடைக்கும். அலசி சேர்த்துக்கலாம். ஆமாங்கண்ணா, வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கண்ணா.
தயிர் ஊத்தாச்சா? தயிரா? தயிரா? பாலும் ஊத்தாச்சா? நம்மளோட முதல் அரவைடா. முதல் அரவை. இல்லை க்ரீமியாக சிக்கன் ரெடி ஆயிடுச்சா? இப்போ 90% வந்திருக்கும்ண்ணா. இன்னும் 10%க்கு இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுவும் நல்ல க்ரீமியான பொருள். தயிர் பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீமியாக தெரியுது, அவுட்டர் லேயர் பார்த்தியா? அந்த க்ரீமோட சேர்த்து இந்த மாதிரி தயிரையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 100 ml அளவுக்கு தயிர் இந்த மாதிரி சேர்த்தாதானா நம்மளுக்கு அந்த க்ரீமி பதத்துக்கு வரும்ண்ணா. அப்படியே நம்ம சேர்த்தோம்னா அங்கங்கே திரி திரியாக நிற்கும். நல்லா இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஊற்றணும். இப்போ கஸ்தூரி மேத்தியா கசக்கி போட போகிறோண்ணா. இது அப்படியே இப்போ இறக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோண்ணா. அவ்வளோண்ணா சாங். இல்லைண்ணா இன்னொரு வேலை இருக்குண்ணா. எண்ணெயில் சிக்கனை வறுத்தீங்க, இப்போ வெண்ணெயை கையில் வச்சு நிற்கிறீங்க. ஆமாண்ணா, இந்த வெண்ணெயில் நம்ம குடமிளகா, பச்சை மிளகாய் இதெல்லாம் அப்படியே வெண்ணெயில் லைட்டாக வறுத்து சேர்த்தோம்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவு சிறு காரமும் இருக்குண்ணா. நீங்கள் வீட்டில் 1 கிலோ செய்யும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். பாசி மிளகாண்ணா, பச்சையாக இருக்கிறதுனால பாசி மிளகா. பீரி வச்ச பச்சை மிளகாய். ஒரு 3 மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நேரம் காரம் வேண்டாம் அப்படின்றவங்க விதையை எடுத்துகிட்டு வெறும் மிளகாவே போடலாண்ணா. நம்ம இதை வந்து இப்போ 1 கிலோக்கே சொல்லுவோம் 3 மிளகான்னு. 15 கிலோ கிட்ட பண்ணுறதுக்கு 15 மிளகா தான் போட்டுருவோம். காரணம் என்ன? முதியவர்கள். மூவண்ணம் கொடை மிளகா எல்லா இதுலேயும் ஒன்று கலர். மஞ்சள் சிவப்பு பச்சைண்ணா 3 வண்ணமும் நல்லா இருக்குண்ணா. நீங்கள் வேணும்னா இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா தக்காளி சேர்க்கலாண்ணா. தக்காளி கூட எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே இதே மாதிரி வெண்ணெயில் போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் 3 கலர் குடமிளகாவும் பயன்படுத்தி இருக்கோம். எடுத்த விதை என்ன பண்ணுறது, வித்துருவியா? கூகுள் பேல அடிச்சுடுவாரு. அவ்வளோதாங்கண்ணா. இந்த வெண்ணெயோட ஃப்ளேவர் ஏறணும். இதை அப்படியே எடுத்து இந்த வெண்ணெயோட கிரேவியில் சேர்க்க போகிறோம். என்ன ததும்பி நிற்கிட்டாங்க பக்கா இருக்கும் போது வெண்ணெயை சேர்த்துக்கிறோண்ணா. வெண்ணெய் குடமிளகாய் அவ்வளோண்ணா சாங். அப்படியே கலந்து விட்டு பரிமாற வேண்டியதானே. நம்ம ஆரம்பத்தில் அக்கா சொல்லியிருப்பாங்க பாருங்க, கலர்ஃபுல்லாக கோழிக்கறின்னு. இதுதான் அந்த கோழிக்கறி மக்மலாய் சிக்கன் கிரேவி. அருமையான கார சட்னி வதக்கி அரைக்க போகிறோண்ணா. சிறப்பாக செய்யுங்க. நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி அப்படியே திராட்சை முந்திரெல்லாம் போட்டு தரமாக ரெடி பண்ணிட்டோன்னே வாசனையோட. அடுத்தது சாம்பார் தயாராகி விட்டதா? கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார்ண்ணா. நான் முதியோர் இல்லத்துக்கு தரமான முறையில் கிச்சடி ரெடி பண்ணி சும்மா பக்காவாக கொண்டு கொடுக்க போகிறேன். காய்கறி கிச்சடி, மல்லிகை பூ இட்லி. சிறப்பு சாங். வீட்டுக்கு உண்டான்லேயே சொல்கிறோம் இல்லையா? ஆமாங்கண்ணா. சூப்பராக இருக்குப்பா இட்லி. யோசிச்சிடலாமா? சுவைச்சிருவோண்ணா. சுவைக்க நாங்கள், ரசிக்க நீங்கள். இப்போ நாங்கள் ருசிக்க போகிறோம், நீங்கள் ரசிக்க போகிறீங்க. இதுக்கு பேர் தான் சொல்கிறது மல்லிகைப்பூ மாதிரி இட்லின்னு. அப்படி வச்சோன்னே புரியுதா? இந்த உணவோட முழு பேரை நீ மக்கள்கிட்ட சொல்லிட்டு இட்லியில் கைவி. முகலாய மக்லு சிக்கன் கிரேவி. மகுளுவா? முகலாய மன்னர்களுடைய சமையலை, அவங்களுடைய உணவை இன்னைக்கு வந்து மக்களுக்கும் கொடுக்குறோம். நம்மளும் விருந்தா உணவுமா எப்படி இருக்கு? சும்மா அந்த கிரேவி அட்டகாசமாக இருக்குண்ணா. இட்லிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான கிரேவிண்ணா. செம்மையாக இருக்குறாப்பா. இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைண்ணா. முகலாய மன்னர்களில் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், ஆனால் இது ஒரு விதமான டேஸ்ட்னா. கரெக்ட் தானே தம்பி சொல்கிற மாதிரி. முகலாய மன்னர்கள்னு எடுத்துட்டோம்னாலே க்ரீமை வச்சு தான் எல்லாமே சமைப்போம். ஸோ இன்றைக்கி க்ரீமே இல்லாமல் க்ரீமியாக கோழிக்கறி கிரேவி செஞ்சுருக்கோம். நீங்கள் இதே செய்முறையில் நீங்கள் செஞ்சு கிச்சனில் வச்சுட்டு நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு கொண்டு வந்து உங்கள் கணவர் கையிலையோ குழந்தை கையிலையோ கொடுத்தீங்கன்னா அவங்க கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, எந்த ஹோட்டலில் போய் வாங்கினேன் அப்படின்னு வாங்க. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டான சுவையான ஒரு மக்மலாய் சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குண்ணா. சொல்ல வார்த்தையே இல்லைண்ணா. அந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு சிக்கன் வித்தவுட் க்ரீம். அவங்களே ஏதோ க்ரீம் சொல்லிட்டு இருக்காங்க. புரியுது அவளுக்கு? க்ரீம் நல்லா இருக்குண்ணா. நான் அந்த குடமிளகாவோட இட்லியை வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா வெண்ணெய் ஃபீல் சும்மா அட்டகாசமாக இருக்குண்ணா. நான் விருந்தெல்லாம் சும்மா தட்டப்படலாம் தயாராகிடுச்சுன்னா வழக்கம் போல தான் இந்த முதியோர் இல்லத்தில் எதிர்பார்க்காத ஒரு சிறப்பான விருந்து அம்மா வசந்தி அவர்களின் 58வது வருட பிறந்த நாளுக்காக
சும்மா விருந்து தயார் பண்ணியாச்சுன்னா இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம். போலாமா? போலானே. வசந்தி அம்மா லண்டன்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு 58வது பிறந்த நாள். சரியா? அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க இன்னைக்கு நமக்கு அவங்க பிறந்த நாள் முன்னிட்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி அவங்களுக்காக ஜெபிப்போம் கடவுள்கிட்ட. சரியா? அன்பான ஆண்டவரே, இது அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு கோடான கோடி நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கமும் அன்பும் பராமரிப்பும் ஒவ்வொரு நாளும் எங்களை அபரிவிதமான விதத்தில் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி கூறுகின்றோம். இதோ இன்று தனது 58வது பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற அம்மா வசந்தி அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் அன்போடு நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே அவர்கள் தாராள மனதோடு எம் மக்களுக்காக எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற எங்களது முதியோர்களுக்காக இந்த உணவினை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் அவரது பிள்ளைகளையும் அவரது உறவினர்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். மேலுமாக அவர்கள் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதியும். வசந்தி அம்மா அவர்களுக்கு இந்த பிறந்த நாளிலே எங்களது வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூறி இந்த உணவினை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் சுதனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறந்து மன்றாடுகின்றோம். சிக்கன் குழம்பு நல்லா இருக்குங்களா? வசந்தி அம்மா அவங்களுடைய பிறந்த நாளுக்காக லண்டன்ல இருந்து கொடுத்துருக்காங்கக்கா. வசந்தி அம்மா அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கக்கா. அம்மா சாப்பாடு நல்லா இருக்குங்களா? வசந்தி அம்மா அவங்களுடைய பிறந்த நாளுக்காக லண்டன்ல இருந்து கொடுத்துருக்காங்கம்மா. சாப்பிட்ட பார்த்தோன்னே ரொம்ப திருப்தி. சரிங்க சரிங்க. இதுக்கு உள்ள நம்மளுக்கு அலோடு கிடையாது, ஏன்னா படுக்கை நோயாளிகள் இருக்கிறாங்க. சிக்கன் குழம்பு எல்லாம் நல்லா இருக்குங்களாம்மா? வசந்தி அம்மா அவங்களுடைய பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. சரிம்மா, நல்லபடியாக இருக்கட்டும். சிக்கன் நல்லா இருக்குங்களாம்மா? டிஃபன் நல்லா இருக்குங்களா? அக்கா சிக்கன் குழம்பு நல்லா இருக்குங்களா? பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கக்கா. அம்மா சிக்கன் நல்லா இருக்குங்களா? அம்மா டிஃபன் நல்லா இருக்குங்களா? அம்மா டிஃபன் நல்லா இருக்குங்களா? பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. சிறப்பான முறையில் இரவு விருந்து, பிறந்தநாள் விருந்து, தட்டப்பட்டலான விருந்து கொடுத்துருக்கோம். நாங்கள் எப்படி ரசித்து ருசித்து சாப்பிட்டோமோ அதேமாரி முதியோர்களும், கணவனால் கைவிடப்பட்டோரும், மனநலம் பாதிக்கப்பட்ட முதியோர்கள், 3 பிரிவாக இருக்கிற முதியோர்கள் இல்லத்தில் இன்றைக்கி தட்டப்பட்டலான இரவு விருந்து கொடுத்துருக்கோன்னா, இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா வசந்தி அவங்களுடைய 58வது வருட பிறந்த நாளுக்காக அம்மாவுக்காக உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா ரியோ மற்றும் தியா. லண்டன்ல இருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சிறப்பான முறையில் இன்றைக்கு செஞ்ச மக்மலை சிக்கனோட கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அம்மா இன்னும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று 100 ஆண்டு காலம் நீடூடி வாழணும் என்று கட்டத கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார்ந்த முதியோர்கள் சார்பாகவும் உங்க பிறந்தநாளுக்கும் இந்த மாதிரி முதியோர்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்து நீங்க ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கட்டத கையில வச்சா நல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookலயும் பேஜ் இருக்கு, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு, பேஜ் நேம் கட்டத கையில பாண்டி. இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.